நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை புகழ வேண்டும் என்று ஏதாவது ஒரு ஹதீஸில் கூறியிருக்கிறார்களா என்பதை தெளிவுபடுத்தும். அன்பார்ந்த பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் மஸ்ஜித் நபிக்கு போறாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் அமர்ந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபியும் அதுக்கு முன்னுண்டான நபிமாருடைய புகழ பேசிட்டு இருக்கிறாங்க. ஆதம் சஃபியுல்லா, மூசா கலீமுல்லா, ஈசா ரூஹுல்லா, இப்படியெல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கான்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அந்த கட்டத்தில் போயிட்டாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஆனா ஹபீபுல்லா அதையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னாங்க. இன்னொன்னு நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன புகழுங்கன்னு அவங்க சொல்லவே கூடாது, அவங்க சொல்லவும் மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா புகழ் இருக்கிற இடத்துல தங்களுடைய பணிவை தான் தேடிக்கொண்டாங்க. ஒரு கட்டத்தில் சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க, சஹாபா பெருமக்கள் பேசிட்டு இருக்கும்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை விட என்னை உயர்த்தி பேசாதீங்க அப்படின்னா, அது அவங்களுடைய பணிவை காட்டுகிறது. அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நபிமாருக்கு இல்லாத சிறப்பு எனக்கு இருக்கிறது என்று பல ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க. எந்த ஒரு நபிக்கு வழங்கப்படாத 5 பேர்களை நான் வழங்கப்பட்டிருக்கிறேன் சிறப்புகள் ஸல்லல்லாஹு தான் சொல்றாங்க. அது ஒன்னு இந்த உலகம் முழுவதும் எனக்கு மண்ணுலகம் முழுவதும் மஸ்ஜிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது, சுத்தம் செய்யும் பொருளாக அமைக்கப்பட்டிருக்கிறது, ஒட்டுமொத்தமா அழகான பேசுகிற ஆட்டை நான் வழங்கப்பட்டிருக்கிறேன். அது குறைந்த வார்த்தைகள்ல நிறைந்த பொருளை பேசுறது. எல்லா நபியும் ஒரு இனத்துக்கு வந்தாங்க, நான் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு வந்திருக்கிறேன். நாளை மறுமையில எல்லோருக்கும் ஷஃபாத் செய்யக்கூடிய ஷஃபாத் உலுமா எனக்கு மட்டும்தான் வழங்கப்படும். இந்த கனிமத்து பொருள் யுத்தத்தில் பெற பொருள் எந்த நபிக்கும் கிடையாது, ஹலால் இல்லை, எனக்கு மட்டும்தான் ஹலால். புகாரி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு தன்னுடைய சிறப்பை தான் சொல்றாங்க. அதே போல சொல்றாங்க, அந்த சய்யிது உலிதி ஆதம், நான் ஆதமுடைய பிள்ளைகள் எல்லாம் தலைவராக இருக்கிறேன், லா ஃபஹர பெருமைக்கா இதை சொல்லவில்லை அப்படிங்கிறாங்க. அதே போல நான் முதலாக சொர்க்கத்தின் வாசலை நான் தான் தட்டுவேன் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு ஷாஃபி, நான் தான் முதலாக ஷஃபாத் செய்வேன் மறுமையிலங்கிறான். தன்னுடைய சிறப்புகளை எல்லாம் அவங்க சொல்லி தானங்க நமக்கே தெரியும். இப்ப ஸல்லல்லாஹு இவ்வளவு சிறப்புங்கிறோம்ல, எல்லா சிறப்புமா குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்குதுல. அந்த ஹதீஸ் நமக்கு யார் சொல்லி தந்தது? ஸல்லல்லாஹு சொல்லது தானே. அப்ப என்ன புகழுங்கன்னு சொல்லணுமே, அது எப்படி அப்ப ஒரு பெருமை வேண்டும் சொல்லுவாங்களா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழையெல்லாம் நமக்கு அறிவித்து காட்டியதே அவர்களுக்கு சிறப்பு என்ன இருக்குங்கிறதா. எந்த மனிதனும் கூப்பிட்டு என்ன பொழுதுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லல. இன்னொன்னு சொல்றதா இருந்தா வேற வகையில சொல்லி காட்டலாம். எப்படின்னு கேட்டா, ஹஸ்ஸான் பின் சாபித் அவங்கள கூப்பிட்டு படிங்க நாங்கல்ல, ஏன் படிக்க சொன்னாங்க? எதை படிக்க சொன்னாங்க? என்ன பொழுது படிக்க சொன்னாங்க, நேரடியா சொல்லல. ஏன்? அந்த முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரைக்குறைவா படிச்சதுனாலதான் அதுக்கு மறுத்து நீங்கள் படியுங்கள் என்று ஹஸ்ஸான் சாபித் ரலியல்லாஹு அவங்கள கூப்பிட்டு படிக்க சொன்னாங்க. வெளிப்படையில என்ன புகழ்ந்து படிக்க சொல்ல அவசியம் இல்ல, படிங்க நாங்க. அவங்க படிச்சது எதை? நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழத்தான், புகார்ல இருக்குது. அப்ப இதுவெல்லாம் அப்படித்தான் பார்க்கணும் தவிர நேரடியான புகழுங்கள் சராசரி மனிதரை கூட அப்படி சொல்ல மாட்டாராங்க. என்ன புகழுங்க அப்படி யாரு சனது மனிதரை சொல்லுவோமா? வெளிப்படையான மற்ற ஹதீஸ்களை பார்த்து ஸல்லல்லாஹு சிறப்புகளை நாம புகழணுங்கிறத நம்ம புரியுறோம். என் அன்புக்குரிய சகோதரரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை புகழுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்களா? தம்பி கேட்டது நீங்க தான், கொஞ்சம் கவனிங்க. நீங்க என்ன கேட்டீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை புகழுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்க. ஹதீதுனுடைய தாரிஃப், ஹதீதுனா என்ன தெரியுமா? ஹதீதுனா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது, அவங்களுடைய செயல், அவங்களுக்கு முன்னால் செய்யப்பட்டதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கவில்லை என்று சொன்னால் அதுவும் ஹதீஸ் தான். ஹதீஸ் தாரீஃப் கவுலன் வ ஃபிஅலன் வ தக்ரீரன், மாத்தி சொல்றாருந்தா அஹ்வால் என்று சொல்வார்கள். அதை விளங்கத்தானே சொன்னது. தஸ்பீஹ் செய்யறமல்ல, இப்போ தஸ்பீஹ் செய்யறதுக்கு ரசூலுல்லாஹ் நேரடியாக தஸ்பீஹ் உருட்டுங்கன்னு சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி முன்னால ஈத்தம்பழத்தை வச்சு ஈத்தம்பழத்தினுடைய கொட்டையை வச்சு உருட்டப்பட்டது. சிலதை மறுக்கல்ல அதை. அதுதான் இன்னைக்கு ஆதாரம் நம்ம தஸ்பீஹ் வச்சு உருட்டுறதுக்கு. விளங்குதானே சொன்னது. இதை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனா நகரத்துக்கு வருகின்ற பொழுது, மதீனா நகரத்திலே வாழ்ந்த உத்தம சஹாபா, அன்சார் சஹாபா பெருமக்கள் தலஅல் பத்ரு அலைனா என்று கவி பாடிய பொழுது எம் பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பாடாதீங்கன்னு சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்து பாடியதை அருமை நாயகம் அவர்கள் ஏத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் மாத்தி போட்டு பாருங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? பாடுங்க அர்த்தம்.
விளங்குதா சொன்னது? அதனால ஹதீதை கொண்டு சுபூத் அது பாடலாம்.